ஒரு லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.3 ஆம்ஸ் எடுக்குது அப்படின்னா 5 லைட் வந்து போட்டிருந்தோம். அப்போ வந்து எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஏன்னா நம்ம வந்து வீடியோ போடுறது வந்து பல பேருக்கு வந்து சரியாக பிடிக்கவில்லை, புரியவில்லை. அது வந்து நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து கால் பண்ணலாம் வேறு என்ன வந்து திட்டிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் வீட்டில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர்னா என்ன, இந்த மல்டிமீட்டர் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு வந்து இன்னமும் தெரியாது இருக்குது. தெரிஞ்சவங்க அந்த வீடியோ பார்க்க தேவையில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மல்டிமீட்டர் பற்றி என்னன்னு சரியாக தெரியாது, இல்லை மல்டிமீட்டரில் இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு தெரியாது, இது யாருக்கு யூஸ் ஆகுது, இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த மல்டிமீட்டர் வச்சு என்னென்ன பண்ணலாம், இந்த மல்டிமீட்டரோட ப்ரைஸ் என்ன, பேசிக்காக இந்த மல்டிமீட்டர் ப்ரைஸ் வந்து என்ன விற்கிது. ஏன்னா பல பேர் வந்து நினச்சின்னு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மல்டிமீட்டர்னால விலை அதிகம், இது நம்மளாலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காரணம். அது மாதிரி வந்து இதில் வந்து எவ்வளோ இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்லாம் போட்டு என்னென்னமோ இருக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு மல்டிமீட்டர்னா என்ன, மல்டிமீட்டர் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு சின்ன வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், பொதுவாக மல்டிமீட்டர்னா ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர்னு சொல்லுவாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வச்சுக்கிற அந்த மல்டிமீட்டர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் மல்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து எப்படி வந்து மீட்டருக்கு வந்து முள் வச்சுருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து முள் இருக்கும், அதை வச்சு மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல், இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூ மாடலை வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாடல் வந்து கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. ஸோ மல்டிமீட்டரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த மல்டிமீட்டர் எடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை மட்டும்தான் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. பேக் சைடில் வந்து எதுவும் இருக்காது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வாட்ஸில் HW பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் மல்டிமீட்டரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன LCD டிஸ்பிளே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற வோல்ட்டு, அந்த ஆம்பியர், அதெல்லாமே பார்க்குறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சில மெஷர்மெண்ட் அண்ட் மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பின் வந்து கனெக்ட் பண்ணதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமன், அதாவது வந்து மைனஸ் நம்ம இங்கே போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பாசிட்டிவ் இங்கே போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ் செக் பண்ணும்போது அதுக்காக போகிற ஒரு வயருக்காக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து மல்டிமீட்டரோட நேம் அண்ட் மாடல்ஸ் வந்து இங்கே எழுதிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற வேல்யூலாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து அம்புக்குறி மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மீட்டர் வந்து நகர்த்துறதுக்கான முள், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு வந்து ஆஃபில் வச்சுக்கணும். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு இது கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரைட் சைடு போயிடலாம். ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த V போட்டு ஒரு மாதிரி சிம்பிள் போட்டு வச்சுக்கிறாங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஏசியை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு காலம், ஓகேங்களா. ஸோ அதாவது நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம் ஏசி, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அதை வந்து எவ்வளோ வோல்ட் வந்து வீட்டுக்கு வந்து வருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 200 வோல்ட்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து 750 வோல்ட், 750 வோல்ட்டு. ஸோ 200 வோல்ட்டுக்கு உள்ளே இருக்கும்போது நீங்கள் மீட்டர் வந்து இதில் வச்சுட்டு செக் பண்ணணும். ஸோ 200 வோல்ட்டுக்கு மேலே இருக்குது, 750 வோல்ட்டுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சுட்டு செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எங்கள் வீட்டில் எவ்வளோ கரண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஒயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ வந்து 2 ஒயர் வந்து மல்டிமீட்டர் வாங்கும்போது உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் ஒயர் எடுத்து நடுவில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பிளாக் கலர் எடுத்து கீழே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா மல்டிமீட்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒயரோட இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 2 பின் வந்து இந்த மாதிரி வந்து 2 சின்னதாக 2 பின் வந்து கொடுத்துருப்பாங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த சுவிட்ச் போர்டு வந்து எடுத்துக்கிறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 200 வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சை போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இது வந்து பயப்படாமல் வைக்கலாம், இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. ஸோ இங்கே வந்து வைக்கிறோம், சரியான வேல்யூ வந்து கிடையாது, மைனஸில் போகுது, ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 750 வோல்ட், ஏன்னா வீட்டுக்கு வர கரண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 240, 230 வோல்ட் தான் வரும். ஸோ அதனால் வந்து 200 வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து காமிக்காது. அதனால் வந்து பக்கத்தில் இருக்கிற 750 வந்து வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வோல்ட் வந்து வேல்யூ வந்து காமிக்குது 199. அதாவது பார்த்தீங்கன்னா 200 வோல்ட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து வருது, லோ வோல்டேஜ் தான் வருது. நார்மலாக ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 240 வோல்ட் வரணும். ஸோ எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 200 வோல்ட் தான் வருது, கம்மியாக வருது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து கரண்ட் வந்து எவ்வளோ வருது வீட்டுக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா வீட்டுக்கு வர கரண்ட்டை நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏசி வோல்ட்டை பற்றி பார்த்துருவோம். அடுத்து வந்து டிசி வோல்ட்டு வரும். ஸோ அப்படியே ஆஃப் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி V போட்டு ஒரு கோடு போட்டு கீழே வந்து புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி வோல்ட், டைரக்ட் கரண்ட். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பேட்டரி, அதாவது இந்த மாதிரி லித்தியம் பேட்டரியாக இருக்கட்டும், இல்லை லெட் ஆசிட் பேட்டரி, இல்லை இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜர், மொபைல் சார்ஜர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசி வோல்ட்டு தான். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டிசி வோல்ட்டு மெஷர் பண்ணுறதுக்கான காலம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 மில்லி வோல்ட்லேருந்து 1000 வோல்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வச்சு அளந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 20ல் வச்சுப்போம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி. இந்த 12 வோல்ட் பேட்டரி வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20ல் வச்சுக்கணும்.
ஏன்னா 20 வோல்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம வந்து 20ல் வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், பாசிட்டிவ் சைடு பாசிட்டிவ் வச்சுக்கணும், நெகட்டிவ் சைடு நெகட்டிவ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் வோல்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 13.2 வோல்ட் இருக்குது. இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா இப்போ 13 வோல்ட் பேட்டரி. ஸோ இந்த மாதிரி வந்து டிசி வோல்ட்டை எந்த டிசியாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி சின்ன சின்ன செல்ஸ், இது பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் செல். இப்போ இதையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதையும் பார்த்திங்கன்னா 20ல் வச்சு செக் பண்ணணும். பார்த்திங்கன்னா 0.62. இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா டெட் பேட்டரி, வேஸ்ட் பேட்டரி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து 0.62 வருது. இது பார்த்திங்கன்னா 1.2 வோல்ட். ஓகேங்களா, இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க 1.2 வோல்ட்டு வந்து இந்த மாதிரி பெரிய லித்தியம் அயன் செல். ஸோ இந்த செல்லை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2.75 வோல்ட். இது வந்து 3.7 வோல்ட்டுக்கான பேட்டரி, 2 வோல்ட் தான் வருது. இப்போ இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பேட்டரி. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற டிசி கரண்ட்டை மெஷர் பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த காலத்தில் வச்சு நீங்கள் 2 மில்லி வோல்ட்டிலேருந்து 1000 வோல்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலே வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிசி, அது பக்கத்துலேயே ஆஃப், அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஏசி இருக்கும். இந்த சைடு இருக்கிற டிசி காலத்தை பற்றி பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இங்கே பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் செக் பண்ணுறது. அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் வச்சு நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த காலம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இதோட ஓம்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ பண்ண ரொம்ப கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மீட்டர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்னதாக அம்பு இருக்கும், அதை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 200 ஓம்ஸ்லேருந்து 2000 மெகா ஓம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டர்லேருந்து நான் எடுத்தது. அதாவது நம்ம ஏசி செக் பண்ணுவோம் டெஸ்டர். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபியூஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து எப்பயுமே வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 20K வச்சு செக் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு வேல்யூமே கிடையாது. ஸோ அப்படியே 200K வைக்கிறேன். ஸோ இப்போ எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 2000K வைக்கிறேன். ஸோ 2000K வச்சதுக்கு பிறகு ஏதோ ஒரு வேல்யூ வந்து காமிக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா இதில் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் வந்து அதில் செக் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த காலம் எந்த இருக்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒயர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒயருக்கு நடுவில் வந்து எங்கேயாச்சும் ஒயர் வந்து அறுத்துக்குன்னு இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, அது இல்லாமல் டயோட் செக் பண்ணுறதுக்கு இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த முள்ளை வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த 2 ஒயர், அதாவது 2 நாப் இருக்கும், இந்த 2த்தையும் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஓகேங்களா, சின்னதாக ஒரு பீப் சவுண்ட். இது எதற்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த 2 ஒயருக்கும் நடுவில் வந்து கண்டினியூட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பொருள் வந்து எடுத்து அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதுக்கு நடுவில் வந்து கனெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து இந்த பக்கத்தில் இருக்கிற 2 பற்றி நம்ம பார்க்க தேவையில்லை, இங்கே வந்து மேலே வந்து போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிசியோட ஆம்ஸ் வந்து மெஷர் பண்ணுற எந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா இது. அதாவது நம்ம டிசி கரண்ட் எடுக்கிறோம், இதில் வந்து எவ்வளோ ஆம்ஸ் வந்து எடுக்குது கரண்ட் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடுத்துருப்பாங்க. மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன் போட்டுக்க மேலே. இது வந்து பார்த்திங்கன்னா few moments later. வீடியோ பண்ணினா இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சின்ன மல்டிமீட்டர், அதாவது எல்லோ கலர் மல்டிமீட்டர் பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒர்க் ஆகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியாக வந்து அந்த ஆம்ஸ் வந்து நம்ம கணக்கிட முடியவில்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம போட்ட வீடியோவிலையும் கரெக்டாக வந்து அந்த லைட், அதாவது நம்ம 100 வாட்ஸ் லைட் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணியிருந்தோம்ல எவ்வளோ பேக்கப் வருது 6H பேட்டரியில் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து அந்த மல்டிமீட்டர் வந்து சரியில்லாதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா அதை வந்து சரியாக உங்களுக்கு வந்து சொல்ல முடியல எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வீடியோ பண்ண இருக்கும்போது மல்டிமீட்டர் வந்து அந்த ஆம்ஸை கணக்கிட முடியல அப்படின்ற காரணத்தினால புது மல்டிமீட்ரு இப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் லோக்கல் ஷாப்பில். இதோட விலையை வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்க்கணும். அதெல்லாம் படித்து பார்த்தாலும் அது நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், மல்டிமீட்டர் வந்து செக் பண்ணி வாங்கிட்டு வந்தது. இன்னும் பேப்பர் கூட மேலே வந்து பிரிக்கல. இதுக்கு புது மல்டிமீட்டர் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த மல்டிமீட்டர் லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். கொஞ்சம் நல்லா வந்து பார்க்குறது ஒரு குட்டி டெலிஃபோன் மாதிரி இருக்குது பார்க்குறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு வந்து கொடுத்துக்கிறாங்க பேக் சைடில் மல்டிமீட்டர் வந்து வைக்கிறதுக்கு. ஸோ இப்படி வச்சு நம்ம வேலையை பார்க்குறது, உட்காந்து பார்க்கும்போது இப்படி வச்சு நம்ம வேலையை பார்த்துக்கலாம். அதுக்காக வந்து
பின்னால் பக்கம் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மல்டிமீட்டரோட விலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 450 ரூபா கொடுத்து இப்போ வாங்கினேன். அதுவே பழைய மல்டிமீட்டர் காலைல வீடியோ பண்ணோம்ல, அந்த மல்டிமீட்டரோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 130 ரூபா தான். ஸோ இதுதாங்க அந்த மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டரோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 130 ரூபா கொடுத்தா நான் வாங்கினேன். ஆனால் இந்த மல்டிமீட்டர் விலை வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா கொடுத்து இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இதில் வந்து ஆம்ஸ் வந்து சரியாக வந்து காட்ட முடியல. அதனால் வந்து அந்த மல்டிமீட்டர் எடுத்து ஓரம் வச்சுட்டு புது மல்டிமீட்டர் வாங்கிட்டு வந்து உங்களுக்காக வீடியோ பண்ணி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து க்ளீனாக முடியணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து புது மல்டிமீட்டர் இப்போ வாங்கிட்டு வந்து இப்போ அந்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆம்ஸ் வந்து எப்படி இப்போ வந்து டிசி ஆம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அந்த மல்டிமீட்டரில் பார்த்த மாதிரி தான் எல்லா கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து சேம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆம்பேர் அளக்கிறதுக்கான காலம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 ஆம்ஸ் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட் வந்து நம்ம அளந்துக்க முடியும். எவ்வளோ ஆம்ஸ் வந்து போகுது அப்படிங்கிறது வந்து டிசியில் வந்து 10 ஆம்ஸ் வரைக்கும் தான் அளக்க முடியும். அதுக்கு மேலே அளக்க முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் அளக்கணும் அப்படின்னா கிளாம் மீட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வாங்கி தான் நீங்கள் அளந்தாகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா புது ஒயர் மல்டிமீட்டர் கூட கொடுத்தது. இந்த ஒயர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக வோல்டேஜ் அதாவது டிசி வோல்டேஜ் வந்து பார்க்கும்போது டிசியோ ஏசியோ மற்ற வோல்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் போடணும். இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமன் அப்படிங்கிறதுல போட்டுருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதாவது வி போட்டு ஹோம்ஸ் போட்டு மெகா ஹாம்ஸ்னு போடுது இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து போட்டுவிடுவோம். ஸோ போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து இப்போ ஆம்ஸ் வந்து செக் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயர் வந்து போடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸ்னு வந்து இருக்கும். ஸோ அதே வந்து பழைய மல்டிமீட்டரில் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தாலும் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இதில் ஒத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து போடணும். நீங்கள் கீழே இருக்கிறதுல இதில் போட்டுட்டு அதாவது இதிலே போட்டு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து காமிக்குது. இப்போ வந்து காமன் அப்படிங்கிறதுல வந்து பிளாக் ஒயர் வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து 10 ஆம்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஒயர் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த பழைய மல்டிமீட்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ நைட் டைமில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா லைட் இல்லாமல் நைட் டைமில் யூஸ் பண்ண முடியாது. பிளாக் கலர் மட்டும் தான் தெரியும். இதில் வந்து 2 வந்து ப்ளூ கலர் லைட் கொடுத்ததுனால நைட் டைமில் நம்மளுக்கு வந்து கண்டு தெரியும். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை அளந்து முடிச்சதுக்கப்புறம் இதை அழுத்தி வச்சோம் அப்படின்னா ஹோல்ட் ஆகிடும். ஸோ வந்து மாறாது. நம்ம அப்படியே வந்து அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சிக்கலான இடத்துல போய்ட்டு அளக்குறோம், ஒயர் மட்டும் தான் விட முடியும் அப்படின்னும்போது நம்ம மல்டிமீட்டர் பார்க்க முடியாது. அந்த நேரத்தில் வந்து அங்கே ஒயரை வச்சுட்டு இங்கே வந்து ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ஹோல்டிலே இருக்கும். ஸோ வேல்யூ வந்து அப்படியே இருக்கும், ஸ்க்ரீன்லேருந்து மாறாமல் நம்ம வெளியே வந்து கூட பார்த்துக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஹோல்டு பட்டன் கொடுத்துக்கிறாங்க. வேறு எதுவும் புதுசாக எதுவும் கிடையாது. இந்த ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது பின்னால் வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம டிசி ஆம்ஸை எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அளந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டிசி ஆம்ஸை எப்படி அளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து எடுத்துக்க மைனஸ் பேட்டரியோட மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த லைட் ஆகட்டும் இல்லை ஃபேன் ஆகட்டும் இல்லை மோட்டார் எந்த பொருள் டிசி யூஸ் பண்ணுறீங்களோ 10 ஆம்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. மேக்ஸிமம் 10 ஆம்ஸ் இருந்தால் அளக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டேரெக்டாக வந்து பேட்டரி வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறங்க. ஸோ ப்ளஸ் ஒயர் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கும். ஸோ இது நம்ம வச்சோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒயர் வந்து கனெக்ஷன் கொடுத்துருமா. இங்கே வந்து 10 ஆம்ஸில் வந்து வச்சுட்டோம். ஸோ வச்சுட்டு இப்போ நல்லா பார்த்துங்க, மல்டிமீட்டர்லேருந்து இருக்கிற பிளாக் கலர் ஒயர் மைனஸ் ஒயர் இருக்குல்ல, அந்த மைனஸ் ஒயர் எடுத்து ஒரு சைடு வந்து வச்சுங்க. அதாவது ப்ளஸ்லேருந்து பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ்ஸை மல்டிமீட்டரோட மைனஸ் ஒயரில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளஸ் ஒயர் ஒன்று வந்துருக்கும். அந்த ப்ளஸ் ஒயர் எடுத்து நீங்கள் டேரெக்டாக வந்து லைட்டில் வச்சா போதும் ஓகேங்களா. இப்போ வச்சோம், லைட் வந்து நல்லா எரியுது. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ்ஸை எடுத்து மல்டிமீட்டரோட மைனஸில் கொடுத்துக்குங்க. அந்த அதாவது மல்டிமீட்டரில் இருக்கிற இந்த ப்ளஸ் ஒயர் ரெட் ஒயர் எடுத்து நீங்கள் டேரெக்டாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற லைட்டோ இல்லை பொருளோ அது மேலே கொடுத்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டரை உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ காமிக்கும். ஸோ இப்போ மல்டிமீட்டர் பாருங்கள், 1.35 ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 1.3 ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு, அதாவது இந்த லைட்டு நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சில வீடியோலாம் போட்டுருந்தோம். ஸோ இந்த 6H பேட்டரி கூட நம்ம இதை வச்சு ரன் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ ஒரு லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.3 ஆம்ஸ் எடுக்குது அப்படின்னா 5 லைட் வந்து போட்டிருந்தோம். அப்போ வந்து எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வந்து வீடியோ போடுறது வந்து பல பேருக்கு வந்து சரியாக பிடிக்கவில்லை, புரியவில்லை. அது வந்து நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து கால் பண்ணலாம் வேறு என்ன வந்து திட்டிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 1.3 லைட் நமக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 1.37 ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு, இந்த 20 வாட்ஸ் லைட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இந்த லைட்டு இதை வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து ட்ரைன் பண்ணியிருந்தோம். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா 1.38 ஆம்ஸ் வந்து எடுக்குது. புது மல்டிமீட்டர் வாங்கி புது மல்டிமீட்டரில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு பொய் சொல்லி நான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மறுபடியும் நான் பொய் சொல்லி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் பல பேர் வந்து நினச்சின்னு இருக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ வந்து நான் எடுத்துட்டேன். இதுலேருந்து லைட் வந்து செம்ம ஹீட்டாக அது கையில் பிடிக்க முடியல, எடுத்துட்டேன். இப்போ வைக்கிறேன், ஆம்ஸ் பாருங்கள் 1.38 எடுத்துட்டேன். மறுபடியும் வைக்கிறேன், ஆம்ஸ் பாருங்கள்
எடுத்துட்டேன், வைக்கிறேன். ஆம்ஸ் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிமீட்டரில் எப்படி வந்து ஆம்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் மல்டிமீட்டரை எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் பற்றி இதை பற்றி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை விட எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதற்காக பிடிக்கல உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம SP எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அண்ட் எலக்ட்ரானிக் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். புது மல்டிமீட்டர் உங்களுக்காக 450 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து இப்போ வந்து வீடியோ பண்ணிருக்கேன். நன்றி, வணக்கம்.